ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்க இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னா, எங்களோட வீக்கெண்ட் ஆக்டிவிட்டி தான் பார்க்க போறீங்க. கிட்ஸ் இப்போ தேங்க்ஸ்கிவிங் பிரேக்ல இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கண்டினியூஸாக 4 days ஹாலிடேஸ் இருக்கு. ஸோ அதனால நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா, நைட்டு டின்னருக்கு சிக்கன் கிரில் பண்ணலாம் தான் பிளானு. ஸோ சைட் பை சைடு வந்து ஃபயர் பிட் ஆன் பண்ணி கிட்ஸ் வந்து ஸ்மோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்மோர்ஸ்னால் என்னென்னா, மார்ஷ்மெலோவை லைட்டாக ஃபயரில் காமிச்சு ஹீட் பண்ணிவிட்டு கிராக்கர்ஸ்குள்ளே சாக்லேட்டும் மார்ஷ்மெலோவும் வச்சு சாப்பிடுவாங்க. ஸோ அதுதான் இப்போது இப்போ டேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். வின்டர் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ வெளியே நல்லாவே குளிர் தெரியுது. ஸோ இப்போ பேட்டியோவில் தான் பாவா கிரில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வீட்டுக்கு வெளியே வந்து சோஃபாவில் உட்காரணுன்னா கூட நல்லா ஜாக்கெட் எல்லாம் போட்டால் மட்டும்தான் வந்து உட்கார முடியும். கிட்ஸ் 2 பேரும் நல்லா மார்ஷ்மெலோ சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எங்களுக்கு வந்து கிரில் பண்ணி சாப்பிட்றது ரொம்பவே பிடிக்கும். ஸோ ஏதாவது லாங் வீக்கெண்ட் வந்துருச்சுன்னா ஸோ கண்டிப்பாக வந்து நான் மேரினேட் பண்ணி வச்சிருவேன். ஸோ பாவா வந்து கிரில் பண்ணி கொடுத்துருவாரு. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் தான் நான் வந்து சிக்கனை மேரினேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடிலாம் பாவா தான் போய் மீட் வாங்குவார், அதை க்ளீன் பண்ணி மேரினேட் பண்ணிவிட்டு குக் பண்ணி கொடுப்பாரு. ஸோ அவருக்கு வந்து ரொம்ப பேர்டன் கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டு இப்போ half ஆஃப் த ஒர்க் நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். லாங் வீக்கெண்டுங்கிறதுனால என்னோட அத்தை பையன் சஞ்சயும் வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஸோ எல்லாருமா சேர்ந்து தான் இப்போ என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். எல்லா ஷாப்ஸ்லேயும் டீல்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ நான் ஆன்லைனில் கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அப்புறம் சாட்டர்டே மார்னிங் போயிட்டு இன்ஸ்டோரில் ஷூஸ் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணலாம் தான் பிளான் இருக்குது. சிக்கன் கிரில் பண்ணி முடிக்கிறதுக்கே 1 hour ஆகிடும். ஸோ அது வரைக்கும் நானும் அங்கிட்டும் நல்லா ஃபயர் பிட் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். பாவா அங்கே குக் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சிக்கனோட மேரினேஷன் யூஸ்வலாக வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற மசாலாஸ் பண்ணி தான் நான் வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். எக்ஸ்ட்ராவாக ஒரு பேஸ்ட் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அது என்ன பேஸ்ட்னா ரா பப்பாயா பேஸ்ட்னு சொல்லிட்டு இங்கே பட்டேல் பிரதர்ஸில் இருக்கும். அதை வாங்கி தான் நான் வந்து மேரினேட் பண்ணியிருக்கேன். ரா பப்பாயாங்கிறது ஒரு மீட்டு டெண்டரைசர். அதை போட்டு நீங்கள் வந்து இந்த மீட்டை குக் பண்ணிங்கன்னா ரொம்ப சாஃப்டாகவும் ஜூஸியாகவும் குக் ஆகும். யூஸ்வலாக பண்ணுற மேரினேஷன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு மிக்ஸி ஜாரில் ஜிஞ்சர், கார்லிக், க்ரீன் சில்லிஸ் அண்ட் ரா பப்பாயா பேஸ்ட் இது எல்லாத்தையும் அரைச்சி இந்த மேரினேஷனில் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ பாவா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஸ்டேக்கு தான் கட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ஸ்டேக்கு ரொம்பவே ஃபேவரட் ஆயிடுச்சு. இங்கே எனக்கு 2 சிக்கன் லெக் குவார்ட்டர்ஸ் ரெடியாக இருக்குது. மேலே லைட்டாக லெமன் ஊற்றி சாப்பிட்டா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். ஐபிடிவியில் லக்கி பாஸ்கர்னு சொல்லிட்டு ஒரு மூவி ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த படத்தை போட்டுட்டு சிக்கனு ஸ்டேக்கு சாப்பிட்டு பார்த்து என்ஜாய் பண்ண வேண்டியதான். இந்த ஸ்டேக் வந்து அங்கித்தோட ரொம்பவே ஃபேவரெட்டு. அவனுக்கு எல்லா மீட்டை விட ஃபஸ்ட்டு அவனுக்கு ஸ்டேக்கு தான் பிடிச்சிருக்கு. ஸோ அவனுக்காகவே நாங்கள் கொஞ்சம் குக் பண்ணி கொடுப்போம். ஸோ ஒரு கெட் டுகெதரில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இதே மாதிரி ஸ்டேக் வந்து குக் பண்ணி கொடுத்துருந்தோம். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த ஸ்டேக்குக்கு ஃபேன் ஆகிட்டாங்க. இந்த ஸ்டேக்கோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னா, காரமும் புளிப்பும் சேர்ந்த மாதிரியான டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இங்கே மாலவ்னு சொல்லிட்டு எங்களோட ஃப்ரெண்டு இருக்காங்க. ஸோ அவங்க வீட்டில் பாவா ஒரு நாள் ஸ்டேக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்தாரு. பாவாவுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் அதே ரெசிபியை வந்து நாங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சாட்டர்டே ஈவினிங் இப்போது கேரவன்ஸ்க்கு வந்தாச்சு. நாங்கள் சசி அண்ணா ஃபேமிலி, மாலவ் அண்ணா ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து வந்திருக்கோம். இன்றைக்கி நைட்டு வந்து -2 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போகுது. பயங்கரமான குளிர். ஸோ அதனால் எல்லோரும் பயங்கரமாக ரெடியாகி வந்திருக்கோம். கேரவன்ஸுங்கிறது ஒரு தீம் பார்க்கு. எங்ககிட்ட ஆனுவல் பாஸ் இருக்குது. ஸோ அதனால் ஜஸ்ட் QR கோடு ஸ்கேன் பண்ணிவிட்டு உள்ளே போக வேண்டியதான். இங்கே சசி அண்ணா எப்படி ஜம்முன்னு ரெடியாக இருக்காங்க பாருங்கள் வின்டருக்காக. இங்கே மாலவண்ணாவும் நெரசாவும் பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்படி என்னதான் பேசி சிரிப்பாங்கன்னு தெரியல. ஆல்வேஸ் கியூட் அண்ட் ஸ்மைலிங் ஃபேஸ் கப்புள். கேரவன்ஸில் நீங்கள் ஆனுவல் பாஸ் எடுத்துட்டிங்கன்னா எத்தனை வாட்டி வேணாலும் நீங்கள் உள்ளே வந்து விசிட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து வின்டர் பிரேக்குங்கிறதுனால கிறிஸ்மஸ் டைமு. ஸோ அதனால் பார்க் ஃபுல்லாகவே லைட்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே அழகாக இருக்கும். அதை பார்க்குறதுக்காக தான் இப்போ இங்கே வந்திருக்கோம். 9 o'clock கிறிஸ்மஸ் பரேடு கூட இருக்குது. ஸோ 9 to 9:30 half an hour ஃபுல்லாக பரேடு பார்க்க போகிறோம். லாஸ்ட் டைம் இங்கே ஹாலோவீனுக்காக வந்திருந்தோம். ஹாலோவீனுக்கு வந்து இங்கே கேரவன்ஸ் ரொம்பவே க்ரேஸு, பயங்கரமான ரஷ்ஷு. உள்ளே நுழையிறதுக்கே 1 hour ஆகிடுச்சு. ஸோ வந்து கேரவன்ஸ்ன்னு சொல்லிட்டு ரொம்ப டார்க் தீமில் செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க. நான் கொஞ்சம் வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். பட் அது ரொம்ப புகையாகவும் டார்க்காகவும் இருந்ததுனால ஃபுல்லாக என்னால் வீடியோ எடுக்க முடியல. இங்கே வந்து எல்லோரும் நின்று ஜாலியாக ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம்.
நெரசா இங்க நின்னுட்டு இருக்கா பாருங்க. ஸோ வீட்லேருந்து 7:30க்கு தான் கிளம்பியிருந்தோம். ஸோ 7:30 to 9:30 ஸோ எங்களுக்கு இருக்கிறதே 2 hours தான். ஸோ அங்கங்க சும்மா சின்ன சின்ன ஃபோட்டோஸ் எடுத்துட்டு அப்படியே வாக் பண்ணிட்டே நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தேன். உள்ள என்டர் ஆகி கொஞ்ச நேரத்திலேயே ஒரு பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீல ப்ளூ கலர் லைட்ஸ்ல டெக்கர் பண்ணியிருக்காங்க. ஸோ எங்களை வந்து கோல்டு வெல்கம் பண்ற மாதிரி இருந்துச்சு. யூஸ்வலா வார்ம் வெல்கம் தான் சொல்லுவாங்க. இன்னைக்கு நிஜமாவே செம்ம கோல்டுங்க, அதனால கோல்டு வெல்கம். கலர்ஃபுல்லா எல்லா லைட்ஸையும் பார்த்துக்கிட்டே அப்படியே உள்ள வாக் பண்ணி போயிட்டு இருக்கோம். ஸோ லாஸ்ட் டைம் வந்தப்ப அன்வித்துக்கான ரைட்ஸ் வந்துட்டு பெருசா அவனால போக முடியல. ஸோ அவன் வந்து ஹைட் கம்மியா இருக்கான்னு சொல்லிட்டு, ஸோ அதனால இந்த வாட்டி கொஞ்சம் வளர்ந்துருக்கான் ஆளு. ஸோ அதனால அவனுக்காகவே ஸ்பெசிஃபிக்கா டார்கெட் பண்ணி ரைட்ஸ் போக போறோம். -2 டிகிரி செல்சியஸ் தானே, நல்லா கோட்டெல்லாம் போட்டுக்கிட்டா ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நானும் பிரித்தியும் ஜாலியா உள்ள வந்தாச்சு. ஸோ இப்போ வரைக்கும் எங்களுக்கு அவ்வளவா கோல்டு தெரியல. ஆனால் நைட்டு 9 o'clock கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் பயங்கரமான கோல்டு தெரிஞ்சிச்சு. இப்போ ஜாலியா சுத்திட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் நாங்க என்ன பண்றோம்னு மட்டும் பாருங்க. இயர் அண்டு வேர்ல்டு ஃபுல்லாக கிறிஸ்மஸ் நியூ இயர்ன்னு சொல்லிட்டு எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுவாங்க. எனக்கும் கிறிஸ்மஸுக்கும் ஒரு சின்ன ஈடுபாடு இருக்குது. ஏன்னா எனக்கு சின்ன வயசுலேயே வந்து கிறிஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்திருக்காங்க. ஸோ அவங்க கூட சேர்ந்து சின்ன வயசில் சர்ச்சுக்கு போகிறது, கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன்ஸ்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி ஆஃப்டர் மேரேஜ் இங்கே யூஎஸ்லேயும் எனக்கு நிறைய கிறிஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இங்க எவ்வளோ அழகா டெக்கரேட் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஃபுல்லா எல்லோ லைட்ஸ் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு. இந்த கேரவன்ஸ் வந்து வீட்லேருந்து ஜஸ்ட் 5 minutes டிரைவ் தான். எனக்கு வந்து 2 கிட்ஸ் இருக்காங்கல்ல. ஸோ அங்கிட்டுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ரைட்ஸ் இருக்கு, அன்வித்துக்கு டிஃப்ரெண்ட் ரைட்ஸ் இருக்கு. ஸோ ஏஜ் வைஸா ஸ்பிளிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அங்கிட்ட வந்து சஞ்சய் கிட்ட ஃபுல்லா ஒப்படைச்சிட்டேன். ஸோ அங்கிட்டும் சஞ்சயும் ரைட்ஸ் போய்ப்பாங்க. அன்வித்தை வந்து நானும் பாபாவும் தான் டேக் கேர் பண்ணிக்க போறோம். ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் இன்றைக்கி கேரவன்ஸ் வின்டர் ஃபெஸ்ட்டு தான் பார்க்க போகிறீங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். குட் இன்வால்வ்மெண்ட். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு வெறித்தனமான ரைடு போறாங்க. அங்கித் கூட இப்ப அங்க நிக்கிறான் பாருங்க. அங்கித்துக்கு இந்த ரைடு ரொம்பவே பிடிக்கும். என்ன ரைடுன்னு இப்ப காமிக்கிறேன். இந்த ரைடு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கல்ல, பயங்கரமான ரைடு. இந்த ரைடோட நேம் வந்து ஃபியூரி. நான் இதில் வந்து ஒரு 2 வாட்டி போயிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் பயங்கரமா அள்ளு கலண்டுருச்சு, செகண்ட் டைம் ஓகே. பாபாவும் அன்வித்தும் ஏதோ பேசிக்கிட்டே ஏதோ ரைடு போகலான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ரைட்ஸ் நான் எதுவும் போக மாட்டேன். ஸோ அவங்கள அனுப்பிச்சிட்டு நான் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன். எனக்கு வந்து கொஞ்சம் மோஷன் சிக்னஸ் இருக்கு. இந்த ரைடு மோஸ்ட்லி எல்லாரும் பார்த்துருப்பீங்க இந்தியாவில் உள்ளவங்க. நம்ம ஊரில் இருக்கும்ல விஜிபி, எம்ஜிஎம், குயின்ஸ்லேண்ட், அதில் இருக்கிற சேம் ரைடு தான் இங்கேயும் இருக்குது. நான் ஆல்ரெடி சின்ன வயசில் போயிருக்கேன், எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். அதனால் நான் அப்படியே சைலண்ட்டாக வெளியே நின்றுட்டேன். Excuse me. நல்லவேளை நீ வரலடி. I was freezing cold and I was dizzy. அடுத்ததா இப்போ கேரசல் தான் போக போறோம். கேரசல் அன்வித்த செம்ம எக்ஸைட்டடா இருக்கான். ஸோ அவனுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ வந்துட்டு நீங்க இந்த கேரவன்ஸுக்கு வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நார்த் கேரோலினால சார்லட் லொகேஷன்ல இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த கேரவன்ஸ் ரொம்பவே சூப்பரா இருக்கும். கேரவன்ஸுக்கு ஆப் இருக்கு. அந்த ஆப்லயே எல்லா ரைட்ஸுக்குமே டைம் எஸ்டிமேஷன் போட்டிருப்பாங்க. அந்த எஸ்டிமேஷனை பார்த்துட்டு நீங்க முன்னாடியே பிளான் பண்ணிக்கலாம்.
5 இயர்ஸ் பேக் என்னோட ஃப்ரெண்ட்ஸோட 5 பேர் கூட சேர்ந்து இதே கேரவன்ஸ்க்கு வந்திருந்தேன். அப்போ எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. என்னை தவிர எனக்கு மட்டும்தான் மோஷன் சிக்னஸ் எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருந்துச்சு. இந்த ரைடு மட்டும்தான் எனக்கேற்ற ரைடுன்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளைத்தனமாக ஏறி இந்த குதிரை மேலே உட்காந்துட்டேன். வந்ததுக்கு இந்த ஒரு ரைட்லையாவது போவோம் அப்படின்னு தான். கேரசல் ரைடு முடிஞ்சிருச்சு. ரொம்ப நேரமாக வெளியே குளிர்லேயே இருக்கும். எங்கேயாவது க்ளோஸ்டு ஷாப்புக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இங்கே வந்து ஃப்ரைஸும் ஆனியன் ரிங்ஸும் வாங்குறதுக்காக வந்திருக்கோம். நீங்கள் கேரவன்ஸ் மெம்பராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னலாக ஃபுட்டுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். கேரவன்ஸில் நீங்கள் ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு பயப்படவே தேவையில்லை. எல்லாமே குவாலிட்டியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். என்ன வச்சுருக்காங்கன்னா இங்கே சிக்கன் நகட்ஸு, ஃப்ரைஸு, மேக் அண்ட் சீஸ், அப்புறம் ஆனியன் ரிங்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ நாங்கள் வாங்கிட்டு அப்படியே வெளியில் போயிட்டு பில் பே பண்ணணும். பில் பே பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு கார்ட்டில் வந்துட்டு நம்மளுக்கு தேவையான பிக்கிள்ஸு அந்த டாப்பிங்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து டாப்பிங்ஸ் போட்டால் ஃபைனலாக பில் பே பண்ணிக்கலாம். மாலவண்ணா வீட்டில் எங்கள் எல்லாருக்குமே மட்டன் பிரியாணி, ரைத்தா, பிரிஞ்சால் கிரேவி எல்லாமே ரெடியாக இருக்குது. ஸோ நாங்கள் சாப்பிட்றதுக்கு எப்படியும் 11 மணி ஆகிடும். அதனால் கிட்ஸுக்காக இப்போ வந்துட்டு வாங்கி கொடுத்துட்ருக்கேன். ஸோ அவ்வளோ நேரம் அவங்க பசி தாங்க மாட்டாங்கல்ல. நைட்டு 9 o'clock ஆயிடுச்சு. -2 டிகிரி செல்சியஸில் இருக்கும். பயங்கரமான குளிர். ஃபிங்கர்ஸ்லாம் ஒரு மாதிரி நம்ம ஆயிடுச்சு. ஸோ அதனால் இங்கே ஃபயர் பிட்டு ரொம்ப இதமாக இருந்துச்சு. ஒரு மார்ஷ்மெலோவை வாங்கி நாங்களும் ஸ்மோர்ஸ் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு குளிர் காஞ்சிட்டு இருந்தோம். கிட்ஸுக்கு ஒரே ஜாலி தான். தேங்க்ஸ் கிவிங் நைட்டுன்னு சொல்லிட்டு வீட்லேயும் ஃபயர் பிட் ஆன் பண்ணி மார்ஷ்மெலோஸ் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல. இங்கேயும் வந்துட்டு குளிர்துன்னு சொல்லிட்டு மார்ஷ்மெலோஸ் வாங்கி ஸ்மோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நாங்களும் வந்துட்டு ஃபயர் பக்கெட்டில் உட்காந்தது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே ஃபிங்கர்ஸ்லாம் வந்துட்டு இருக்கா இல்லையா அந்த நிலைமைக்கு போயிடுச்சு. அந்த அளவுக்கு வலி தாங்க முடியல. க்ளவுஸ் போட்டாலுமே வந்துட்டு அந்த குளிர் வந்துட்டு அந்த அளவுக்கு தாங்க மாட்டேங்குது. க்ளவுஸ்குள்ளே வச்சுக்கிற அளவுக்கு ஹேண்ட் வார்மர்ஸ்லாம் நிறையா இருக்குது. பட் அதெல்லாம் நாங்கள் இன்னும் ட்ரை பண்ணி பார்க்கல. மேபி நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபைனலாக ஸ்மோர்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. இந்த ஸ்மோர்ஸை வந்துட்டு கிராக்கருக்குள்ளே வச்சு சாப்பிட்டு முடித்த உடனே ஒரு 1 to 2 minutesல அடுத்த பரேட் வரப்போகுது. ஸோ இந்த பரேட் ஒரு 2 வருஷமாக பார்த்துட்ருக்கேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ரொம்ப எந்துவாக வந்துட்டு எல்லாருமே டான்ஸ் ஆடி க்ரௌடை ஃபுல்லாக சியர் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ ஃபுல்லாகவே வீடியோ கவர் பண்ணியிருக்கேன். நீங்கள் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.
crackers, chocolate, more. That's it, done. Santa is coming. Niveda, Santa is coming.
மேரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர் எவ்ரிவன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அடுத்த வருஷம் உங்கள் எல்லாருக்குமே இனிதாவே அமையணும்னு வாழ்த்துக்கள். என்னோட வீடியோஸ் ஒரு சில பேர் வரலன்னு கேட்குறீங்க. ஸோ என்னோட பெஸ்ட்டு கொடுக்க கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ ஒரு லாங் வெக்கேஷன் பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கான பேக் டு பேக் ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கான ஃபுட்டேஜஸ் எல்லாமே நான் ரெடி பண்ணுறேன். அப்கமிங் வீடியோஸில் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஸ்டே டியூன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய். இப்போ குளிர் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. இப்போ நான் வீட்டுக்கு போகிறேன். பாய்.